பயம்னா என்ன? ரொம்ப நடுங்கி பயந்து ஐயோ அப்படின்னா அந்த பயம் என்ற வார்த்தைக்கான இன்னொரு புரிதல் என்னன்னா விசுவாசம் என்று அர்த்தம். ஒரு ஸ்திரீக்கு முதல் யாரை விசுவாசிக்கணும், யார் மேல் விசுவாசம் இருக்கணும், யாருக்கு விசுவாசமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு விசுவாசமா இருக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த விசுவாசம் அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், தேவனுக்கு நம்ம நம்புற நம்பிக்கைன்னு இல்லைங்க. விசுவாசம் என்பது அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுக்கு பேரும் விசுவாசம். அதாவது நான் உண்மையா இருக்கிறேன். அதனால தான் ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாயல்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மைத்தன்மை. யாருக்கு உண்மை? தேவனுக்கு உண்மை. அப்போ எல்லா நேரத்திலையும் என்னை யார் பார்த்து நிற்கிறார் அப்படின்னு அவங்க மனசு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னை படைத்தவர் பார்த்து கொண்டு நிற்கிறாரு. என்னை திருமணம் செய்தவரும் அல்லது என்னை பெற்றெடுத்தவர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் நண்பர்களும் இந்த உறவினவர்களும் அவங்க பார்க்குறாங்கன்றது பயம் இல்லையா, என்னை உருவாக்குனவர் பார்த்து கொண்டு நிற்கிறார் என்ற அந்த பயம் வந்ததுனா தான் யாஹ்வேக்கு பயப்படுற பயம். இல்லைன்னா அது சும்மா வரலாம் போலாம். உண்மையான விசுவாசம், அவருக்கு கீழ்படுற அந்த பயம் இல்லாமலே போயிடும். அப்ப அந்த ஸ்திரீ எந்த ஸ்திரீ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுற ஸ்திரீயே கிடையாது.